வாங்க அமெரிக்கா ரோட்டில் ஒரு டிரைவ் போவோம். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரம் மணி 3 மணி, இங்கே 2:30 மணி, மத்தியானம் 2:30 மணி. அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து அரௌண்ட் மிட் நைட் 12 o'clock இருக்கும். மண்டே early மார்னிங், மண்டே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பாருங்கள் அமெரிக்கா ரோடு எப்படி இருக்குது, இங்கே டிராஃபிக் ரூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஷார்ட் ட்ரைவ். நம்ம வீட்டில் இருந்து ட்ரிங்கிங் வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டுருக்கோம், கிராகர்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலாம் இங்கே எப்படி இருக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் எப்படி இருக்குது, டிராஃபிக் ரூல்ஸ்லாம். இது பாருங்கள், இந்த ரவுண்ட் அபவுட்டில் நீங்கள் வந்த உடனே இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். ஆப்போசிட்டில் எதுனா ஒரு கார் வர வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது, வெயிட் பண்ணணும் அந்த கார் போய் முடிக்கிற வரைக்கும். அதே மாதிரி ஸ்கூல் ஜோன் அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட் 25 போட்டிருக்காங்கன்னா நீங்கள் கரெக்டாக 25ல் தான் போகணும். அதை தாண்டி நீங்கள் ஓவர் ஸ்பீட் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற போலீஸ் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, வந்து உங்களை முடிச்சு விட்ருவாங்க. மீன்ஸ் ஸ்பாட் ஃபைன் ஒரு 25,000 நம்ம ஊர் காசுக்கு போட்டு டிரைவிங் லைசன்ஸில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 3 பாயிண்ட் வாங்கினீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஒருத்தர் ஓவர்டேக் எடுக்கிறது, முந்தி அடிச்சுட்டு போகிறது, பார்த்துவே நடைபாதை மேலே காரை ஏற்றுறது, இந்த சர்க்கஸ் எல்லாம் இங்கே பண்ணால் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு கார் பின்னாடி ஒரு கார் தான் போகணும், ஸ்பீட் லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ரோடுமே அந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஜினியரிங்லாம் பக்காவாக இருக்கும். என்ன ஸ்பீடில் போனால் எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியும், டிராஃபிக் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோடு எப்படி போடணுமோ அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ கொடுக்குற பணம் முழுசாக, நம்ம கொடுக்குற டேக்ஸ் வந்து முழுசாக வந்து போய் சேருது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக. இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது ஹைவே கிடையாது, சிட்டி உள்ளே இருக்கிற ரோடு. இது எல்லாமே அங்கேயே பாருங்கள் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது ரோடு. நீங்கள் 10 மைல் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறதுக்கு 8 நிமிஷத்தில் டிரைவ் பண்ணிடலாம். ஒரு மைல் வந்து 1.5 கிலோமீட்டரு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு இங்கே அந்த டிராஃபிக் ரூல்ஸ் படி கரெக்டாக போட்டிருப்பாங்க ரோடு எல்லாமே. எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. ஆக்சிடென்ட் நடந்தால் மட்டும், எங்கேயாவது வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் டிராஃபிக் ஜாம் ஆகும். அதுவும் உடனே வந்து இந்த லோக்கல் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ சிக்னல்லாம் கரெக்டாக சிக்னலை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனோட இங்கே இருக்கிற மக்களுடைய கான்ட்ரிபியூஷனும் சரியாக இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே சரியாக இருக்குது. ஒரு வேலையை நம்ம நார்மலாக செஞ்சாலே அது கரெக்டாக இருக்கும். நம்ம தான் தேவையில்லாமல் பதட்டப்பட்டு 30 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல 100 கிலோமீட்டரில் போய் ஆக்சிடென்ட் ஆகி நம்ம டிராஃபிக்கை வந்து உண்டு பண்ணுறோம். அதுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. இந்த ரவுண்ட் அபவுட் ஒரு எக்ஸாம்பிள். இங்கே வெயிட் பண்ணுறோம் பாருங்கள், இங்கே வெயிட் பண்ணணும். அந்த ஆப்போசிட்டில் வர கார் வந்து போகிற வரைக்கும் நம்ம கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது.
அவங்க கிராஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்தோன்னா அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் எங்கள் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதில்ல. நாங்கள் இந்த அமெரிக்கா வந்து இப்போது 4th இயர். இந்த 4 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆக்சிடெண்ட் கூட இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ரோட்டில். அந்த அளவுக்கு வந்து பயம் இல்லாமல் டிரைவ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நாட்டிலையும் எல்லாருமே வந்து டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஆக்சிடெண்ட்டுக்கான வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக இங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா 1000 ரூபாலாம் காசு கேட்குறதில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ் ஆகிற வரையும் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும். எழுதுனா தான் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இந்தியாவில் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊர்லேயும் பயம் இல்லாமல் கார் ஓட்டலாம். பாருங்கள், அவங்க வெயிட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்த உடனே அந்த கார் அப்படியே நின்றுவாங்க, போக மாட்டாங்க. ஸோ நாங்கள் வாட்டர் ரீஃபில் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் கிராகர்னு ஒரு ஷாப்பிங் மால். நேற்று நம்ம வால்மார்ட் போனோம்ல, அந்த மாதிரி. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வாட்டர் குடிக்கிற நம்ம ஆர்ஓ வாட்டர் வந்து நம்மளே ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 கேலன் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $3 வரும். 300 ரூபா. அதாவது 7 லிட்டர் தண்ணி 300 ரூபா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.